இட்டாச்சி உச்சிகா தனது 4 வயசுல தேர்ட் கிரேட் நிஞ்சா வாரில கலந்துகிட்டாரு. அந்த வாரில ஏகப்பட்ட பேர் இட்டாச்சி கண்ணு முன்னாடி செத்ததுனால போர்கள் இல்லாத சினோபி வேல்டா இருக்கணும்னு அன்னைக்கு முடிவு எடுத்தாரு நம்ம இட்டாச்சி உச்சிகா. அதனால சிறந்த முறையில பயிற்சி எடுத்ததுனால தனது 10 வயசுலயே சுனின் எக்ஸாம பினிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் தனது 11 வயசுல ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல மெம்பரா மாறுறாரு. இட்டாச்சி உச்சிகாவுக்கு சின்ன வயசுலயே இவ்வளவு திறமை இருக்கிறத பார்த்து தனது அம்மா அப்பா ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க. இட்டாச்சி நம்ம கிளான்ல இருக்கிறது பெருமை, இவன் தான் நம்ம கிளான அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவான்னு ஊர் மக்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இட்டாச்சிக்கு ஒரு அழகான தம்பி இருக்கான், அவன் தான் சாசுகே உச்சிகா. இட்டாச்சி சண்டைனா கொடுமையானவன், தனது தம்பியோட பாசத்துக்குனா அடிமையானவனு இட்டாச்சிய சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தனது தம்பி மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. ஒரு நாள் நைன் டெய்ல்ஸ் லீஃப் வில்லேஜ அட்டாக் பண்ண வந்திருக்கும். அப்ப இட்டாச்சியும் சின்ன பையன் சாசுகே பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். மாஸ்க் போட்ட ஒருத்தன் நைன் டெய்ல்ஸ் சமன் பண்ணும்போது இதுக்கு மூல காரணமே உச்சிகா கிளான் தான். அதனால உச்சிகாவை ஊரை விட்டு தள்ளி வச்சிடலாம்னு சொல்லி இருப்பாங்க. இதையெல்லாம் கேட்ட ஃபுக்காக்கு உச்சிகாவுக்கு, அதாவது இட்டாச்சியோட அப்பாவுக்கு பயங்கர கோவம். நம்ம ஒரு தப்பும் பண்ணல, ஆனா எல்லா பழியும் நம்ம மேல வருதுன்னு கொஞ்சம் வெசனப்பட்டு இருப்பாரு. உச்சிகா எல்லாம் நினைச்சது இட்டாச்சி நம்ம பக்கம் இருக்கான், மறுபடியும் லீஃப் வில்லேஜ் ஏதாவது நம்ம உச்சிகா கிளான பத்தி தப்பா பேசினாங்கன்னா போர் தொடுத்துடலான்னு பேசிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் கேட்ட இட்டாச்சி உச்சிகாவுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கும். அதாவது இட்டாச்சி உச்சிகா நினைச்சது போர்கள் இல்லாத சினோபி வேல்டு தான். நம்ம கிளானே இப்படி பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும்னு இட்டாச்சி நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஒரு பக்கம் இட்டாச்சி லீஃப் வில்லேஜோட ஆன்பு மெம்பரா இருக்காரு, மறுபக்கம் இட்டாச்சி உச்சிகா கிளான சேர்ந்தவர். இரண்டுக்கும் நடுவுல மாற்றின இட்டாச்சி ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இட்டாச்சி யோசிக்க இறுதிய ஒரு முடிவை எடுக்கிறாரு. ஒருவேளை நான் லீஃப் வில்லேஜுக்கு சப்போர்ட் பண்ணா நம்மள மதிச்சு நம்ம உச்சிகா கிளான் யாரும் போர் தொடுக்க மாட்டாங்கன்னு இட்டாச்சி நினைச்சிருப்பாரு. இட்டாச்சியோட முடிவு சரியா இருந்துச்சு. ஆனா உச்சிகா போர் தொடுக்க போறாங்கன்னு அந்த டான்ஸோக்கு தெரிஞ்ச உடனே இந்த டான்ஸோ தேடு ஒக்காகிட்ட இத பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போதுதான் தி பாடி பிளிக்கர்னு சொல்லப்படுற சிசி உச்சிகா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சிசி உச்சிகா மத்த உச்சிகா மாதிரி இல்லைங்க, தனது திறமைய சரியான வழியில யூஸ் பண்ணுவாரு. சோ அதனால தேடு ஒக்காக இருக்கிற இடத்துக்கு சிசி உச்சிகா வந்திருப்பாரு. சிசி உச்சிகா சொன்னது தனது மாங்கிக்கோ சாரிங்கான வச்சு தனது உச்சிகா கிளான் மெம்பர்ஸோட ஆள் திறனுக்குள்ள போய் இந்த போரை என்னால நிறுத்த முடியும்னு சொல்லியிருப்பாரு. தேடு ஒக்காக இது எல்லாம் கேட்ட உடனே வியந்து போயிருப்பாரு. ஆனா இந்த டான்ஸோ நாய்க்கு பிடிக்குமா? வாய்ப்பே கிடையாது. உன்னோட கண்ணு இருந்தா தானே நீ போரை நிறுத்துவ, உன்னோட கண்ணையே நான் புடிங்கிறேன்னு டான்ஸோ நாய் அந்த கண்ணை புடிங்கிருப்பான். ஒரு கண்ணை டான்ஸோ எடுத்துருவான், ஒரு கண் சிசி உச்சிகாட்ட தான் இருக்கும். இந்த ஒரு கண்ணை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தனது உயிர் நட்பான இட்டாச்சி உச்சிகாவை கூப்பிட்டு இன்னொரு கண்ணை கொடுத்திருப்பாரு. அதனால சிசி உச்சிகா அந்த இடத்துல தனது உயிரை விட்டிருப்பாரு. அதையெல்லாம் பார்த்து இட்டாச்சிக்கு மாங்கிக்கு சரின்கான் அவைக்கலா இருக்கும். சிசி உச்சிகாவை கொன்னது எல்லாரும் இட்டாச்சின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பழியையும் ஏத்துக்கிட்டு ஒரு ரிஸ்கான முடிவை எடுக்கிறார். அந்த இடத்துல டான்ஸோ இட்டாச்சி கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? நாங்க உச்சிகா கிளான்ல இருக்க எல்லா மெம்பர்ஸையும் கொல்ல போறோம், வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரோம், நீ வேணா உச்சிகா கிளான்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டீனா உன் தம்பியை மட்டும் நீ உயிரோட வச்சுக்கலாம். இதையெல்லாம் கேட்ட இட்டாச்சி மனமுடைந்து போய் இந்த கஷ்டமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இட்டாச்சி ஒருத்தனால மட்டும் இந்த உச்சிகா கிளானை அழிக்கவே முடியாது. அதனால கூட உதவிக்கு ஒபிட்டோ உச்சிகாவையும் கூப்பிட்டு இருப்பான். இட்டாச்சியும் ஒபிட்டோவும் தனது சொந்த கிளானை அழிக்க இரவோட இரவா போயிருப்பாங்க. இட்டாச்சி தனது சொந்த மக்களையே கொன்னு போட்டு இறுதியா தனது அம்மா அப்பா கிட்ட போறான். தன் மகன் தன்னையே கொல்ல போறான்னு முன்கூட்டியே அறிஞ்சுக்கிட்ட ஃபுக்காக்கு உச்சிகா சாக ஆயத்தமாகறாரு. ஃபுக்காக்கு இறுதியா இட்டாச்சி கிட்ட சொன்னது என்ன நடந்தாலும் சாசுகேவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ இட்டாச்சின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. சரியா அவங்க 2 பேரும் சாகர நேரத்துல சாசுகே வந்திருப்பான். சோ அதனால அந்த இடத்துல இட்டாச்சி வில்லனா தெரிஞ்சிருப்பான். சாசுகே அப்ப முடிவெடுத்தது நம்ம பரம்பரை எதிரியின் மேல் இட்டாச்சி உச்சிகா மட்டும்தான். தனது சொந்த மக்களையே கொன்னது மட்டும் இல்லாம தனது அம்மா அப்பாவையும் கொன்ன இட்டாச்சிய நான் பழி வாங்கியே தீருவேன்னு சாசுகே சொல்லிட்டு இருப்பாரு. இட்டாச்சி உச்சிகா மனச கல்லாக்கிட்டு லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போயிருப்பாரு. ஒபிட்டோ இட்டாச்சி கிட்ட ஒரு டீல் பேசியிருப்பாரு. அதாவது நான் உனக்கு உச்சிகா கிளான் அழிக்க உதவி செய்யறேன், பதிலுக்கு நீ என்னோட அக்காட்சுகி டீம்ல சேருன்னு ஒபிட்டோ டீல் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் இட்டாச்சியும் அக்காட்சுகில ஜாயின் பண்ணிருப்பாரு. அதனால ஜாயின் பண்ணாருன்னா இந்த அக்காட்சுகியால நம்ம வில்லேஜுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு மறைமுகமா ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்தாரு. காலம் போக போக சாசுகேவுக்கும் இட்டாச்சி மேல பயங்கர கோபம் ஏற்படுது. இட்டாச்சி உச்சிகாவும் லீஃப் வில்லேஜுக்காக மறைமுகமா உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. சாசுகே இட்டாச்சி கூட பேட்டில் பண்ணும்போது இட்டாச்சி சாசுகேவை இன்னும் சின்ன பையனா தான் பார்த்துட்டு இருப்பான். அதனால சாசுகே ஒரச்சிமாரு கூட சேர்ந்து அந்த ஒரச்சிமாரோட பவர் எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் இட்டாச்சிக்கும் சாசுகேவுக்கும் ஒரு பெரிய பேட்டில் நடக்கும். இவங்க 2 பேருக்கும் நடந்த பேட்டில் அனல் பறந்துச்சுங்க. இட்டாச்சி சாசுகேவை ஒரு சின்ன பையனை ட்ரீட் பண்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா சாசுகே இவ்வளவு நாள் இருந்த பழி எல்லாத்தையும் இட்டாச்சி மேல காமிச்சாங்க. அந்த பேட்டில்ல இட்டாச்சி நினைச்சிருந்தா சுலபமா ஜெயிச்சிருக்கலாம். சாசுகேவோட பவர் எவ்வளவுன்னு இட்டாச்சி உச்சிகா செக் பண்ணிட்டு இருந்தாரு. சாசுகே முழு பவரையும் யூஸ் பண்ணி இட்டாச்சி உச்சிகாவை டிஃபீட் பண்றாருங்க. திடீர்னு இட்டாச்சி உச்சிகா எழுந்து வந்து சாசுகேவை அட்டாக் பண்ண
பண்ணுவாருன்னு பார்த்தா சாசுகே மண்டையிலேயே ஒரு தட்டு தட்டி இருப்பாரு. அந்த இடத்துல இட்டாச்சி உயிரையும் விட்டு இருப்பாரு. அந்த இடத்துல சாசுகே நினைச்சது நம்ம இட்டாச்சி உச்சிகாவை கொன்னுட்டோம்னு நினைச்சிருப்பா. ஆனா உண்மையிலேயே இட்டாச்சி எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? மங்கிக்யூ சரின்கான அதிகமா யூஸ் பண்றதுனால அந்த கண்ணுல ஏற்பட்ட பிரச்சனையின் மூலமா தான் இட்டாச்சி உச்சிகா உண்மையிலேயே இறந்தாரு. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வார் நடக்கும். அதுல இட்டாச்சிய மறுபடியும் ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமா உயிரோட கொண்டு வந்திருப்பாங்க. உயிரோட வந்து இட்டாச்சி காபுட்டோவை கொன்னு போட்டு அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவையும் பிரேக் பண்றாருங்க. இட்டாச்சி காபுட்டோவோட ஜுட்சுவை பிரேக் பண்ணதுனால தான் இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரே முடிவடைஞ்சிருக்கும். இந்த 4th கிரேட் நிஞ்சா வார் முடிவடைஞ்சதுக்கு முழு காரணமே இட்டாச்சி உச்சிகா மட்டும்தான். தனது உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த லீஃப் வில்லேஜை பாதுகாத்திருப்பாரு நம்ம இட்டாச்சி உச்சிகா. இறுதியா இட்டாச்சியோட உண்மையான கதைய சாசுகேட்ட சொல்லிட்டு நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மண்ணை விட்டு இட்டாச்சி உச்சிகா வெளியே போயிருப்பாருங்க. இட்டாச்சியோட கதையை கேட்டு அழுகாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சாசுகே கூட அந்த இடத்துல கண் கலங்கி இருப்பாரு. இவரை பத்தி இன்னும் ஏகப்பட்ட உண்மை விஷயங்கள் இருக்கு. அத வந்து இன்னொரு வீடியோல போடலாமா வேண்டாமான்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். இதோட இட்டாச்சியோட கதை முடியுதுங்க.